மக்களே, இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிறது என்னென்னா, ஒரு சில இடத்துல செவிலியர்லாம் அவங்க வந்து தங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அமைதியான முறையில் தான் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள ஒரு தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. இதை விட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவங்க வந்து அவங்களோட உரிமைக்காக மட்டும்தான் போராடுறாங்க. ஆனால் அவங்கள ஒரு விரோதி மாதிரியோ இல்லை ஒரு தீவிரவாதி மாதிரி ஏதோ கொலை குத்தம் பண்ணிட்டவங்க மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காவல்துறை. இதுக்கு யாருமே இது வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே பண்ணதில்லை. நம்ம தமிழ்நாடு அரசு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. கேட்குற கேள்வி ஒவ்வொன்றும் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கான பதில் கண்டிப்பாக யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க. என்ன கேட்குறாங்க? பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு தான் கேட்குறாங்க. ஒரு பொண்ணு ஒரு ஊரில் ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு பர்மிஷன் கேட்டது கூட அவங்கள வந்து ரெஸ்ட் ரூம் போக கூட விடலை. ரெஸ்ட் ரூமில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த டைமில் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைம். அவங்க வந்து என்னென்னா பேடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் அவங்க ரெஸ்ட் ரூம்க்கே போயிருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம காவல்துறை. ஒரு பொண்ணு ஒரு ஊரில் கேட்டிருக்காங்க, கொரோனா டைமில் வந்து எங்களை பூ போட்டு வரவேற்றிங்க, இப்போ எங்கள் வாயில் அரிசி போட்டு வாய்க்கரிசி மாதிரி போடுறீங்களான்னு கேட்குறாங்க. இதை விட ரொம்ப கேவலமாக மோசமாகவும் கேட்கவே முடியாதுங்க. இதுக்கெல்லாமே கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நம்ம எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான ஒரு முடிவாக இருக்கட்டும், பதிலாக இருக்கட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு நீதி வேண்டும்.